பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, அது சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம், அதனுடைய 5வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த வார்த்தையை பிலீவ் பண்ணுறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வு. எருசலேம் என்பது ஒரு சமாதானத்தை குறிக்கிறது. எருசலேம் என்பது ஒரு மகிழ்ச்சியை குறிக்கிறது. எருசலேம் என்பது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. எருசலேம் என்பது ஒரு உயர்ந்த அனுபவத்தை குறிக்கிறது. எருசலேம் என்பது ஒரு நித்திய வாழ்வை குறிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வு. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். யாரை தேவன் ஆசீர்வதிப்பார்? அந்த வசனத்தை, அந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களேயானால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. கர்த்தருக்கு பயந்து ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது இதனால் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஈசாக்கை பலி கொடுக்க சொல்லுகிறார். ஆபிரகாம் எந்த விதமான டிமாண்ட் இல்லாமல் ஈசாக்கை பலி கொடுக்க அந்த மோரியா தேசத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு அவன் போகும்பொழுது, அவனை தகன பலி கொடுக்கும்பொழுது, அவனை வெட்ட தன்னுடைய அந்த கத்தியை தூக்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லுவார். இப்பொழுது இதனால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்தேன். பாருங்களேன், அதற்கு பிறகு ஆபிரகாமினுடைய வாழ்க்கை, ஈசாக்கினுடைய வாழ்க்கை ஒரு எருசலேமின் வாழ்வாய் இருந்தது. அவனுடைய சந்ததி பெருகியது. வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலத்தனையான அவனுடைய சந்ததியை கர்த்தர் பெருக்கி கொடுத்தார். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு தான் பயப்படுறேன், அவர் தான் எனக்கு தெய்வம், அவரை என்று இந்த பூமியில் எனக்கு யாருமே இல்லை, நான் அவரை நம்பி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இந்த செய்தியை பார்க்குறீங்களா? அப்படி ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதில் ஒரு காரியம்தான் எருசலேமின் வாழ்வு. ஒரு பாதுகாப்பின் வாழ்வு, ஒரு மகிழ்ச்சியின் வாழ்வு, ஒரு மேன்மையின் வாழ்வு, ஒரு சந்தோஷத்தின் வாழ்வு, ஒரு சமாதானத்தின் வாழ்வு, இதுவரை இல்லாத ஒரு அமைதியான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். இந்த நாள் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய எருசலேமின் வாழ்வை நீங்கள் காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.